ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ என்ன விலாக் ஒன்று பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போன விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான், அக்கா, தம்பி, ஹஸ்பண்ட், குட்டி தீரன், அப்புறம் எங்கள் மாமியார் எல்லோரும் தான் போயிருந்தோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குலதெய்வம் கோயிலில் சாமி கும்பிடுற வீடியோ. இதுக்கு நடுவில் இவர் எங்களோட ஊர் பேர் சொல்லுவார், கொஞ்சம் கேளுங்க. கொடுங்கப்பட்டி சொல்லுப்பா. இங்கே பேர் கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எங்களோட ஊர் பேர் அவர் எங்களை வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்தார், இவர் தீரன். அதுக்கப்புறம் கோவில்லேருந்து வரும்போது ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபோட்டோஸ் தான் பார்க்குறீங்க. நானும் எங்கள் ஹஸ்பண்டு, தீரன், அப்புறம் நானும் தீரனும் மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நடுவில் அவர் பண்ண அலப்பறையை கொஞ்சம் பாருங்கள். தூக்கு தூக்கு இங்கே பாரு, சக்ஸஸ். தீரா சொல்லு, இப்படி காமி, இப்படி காமி, இப்படி காமி, அப்பா பார்த்து. ஓகே, சூப்பர். தீரன் கூட அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஹஸ்பண்ட் தீரனை இறக்கி விடவே இல்லை. வழியிலலாம் நடந்து போகலாம் அவரால் முடியல, தூக்கிட்டே தான் வந்தார். கொஞ்ச நேரம் தூங்குவார், அப்புறம் கொஞ்சம் தூரம் நடப்பார், அப்புறம் என்னை தூக்கிக்கோங்க அப்படின்ட்டு அடம் பிடிப்பார். அவரை மாற்றி மாற்றி தூக்கி வச்சுக்கிட்டே தான் போயிட்டு எங்கெங்கே போகணுமோ ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அண்ணன் வீட்டில் ஒரு வீடியோ. அங்கே அண்ணன் பையன் ஸ்கூல்லேருந்து அப்போ தான் வந்திருந்தார். தீரன் அவரை வரவேற்கிறார், உள்ளே வாங்க அப்படின்ட்டு. இவர் பேர் அருள்மொழி செழியன். இவர் அண்ணன் பையன்தான். 2 பேரும் முத்தம் கொடுத்து அன்பை பரிமாறிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் வீட்டில் கிளி வளர்க்குறாங்க. இந்த கிளி பேர் பீட்டுக்குட்டி. இவரை பீட்டுக்குட்டி சொல்லுன்னு சொல்லி அது பேர் சொல்லுது, பீட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இவரோட பேர் சொல்கிறாரு, என் பேர் தீரன் அப்படின்னோடனே அதுவும் தீரன் அப்படின்னு சொல்லுச்சு. கொஞ்ச நேரம் அண்ணன் வீட்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசியிருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். இவர் தீரன் தூங்கிட்டார். நாங்கள்லாம் சாப்பிட்ற நேரத்தில் இவர் தூங்கிடுவார் டயர்டில். அதனால் போகிற இடத்துலலாம் ஸ்கூல் பசங்க லஞ்ச் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இவருக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகிறது. எப்போ முடிச்சுட்ருக்காரோ விளையாடுறாரோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு ஊட்டி விடுறது. இப்படியே தான் ஒரு ஃபுல்லாக வச்சுட்டு நாங்கள் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அண்ணன் வீட்டில் டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அந்த கிளி கொஞ்சம் ஜூமில் காட்டணும்னு நினச்சேன். அது கொஞ்சம் இருட்டாக இருந்ததுனால அங்கே எடுக்க முடியல. அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டோம். மேலூரில் சிங்கம்மா கோவிலுக்கு போயிட்டு எங்களுக்கு வேண்டுதல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் மாலை போடணும், நானும் என் ஹஸ்பண்டும் மாலை சாத்துறோன்ட்டு வேண்டியிருந்தோம். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கு நடுவில் தீரன் குரங்கு கூட விளையாடிட்டு இருக்காரு. இங்கே இந்த இடம் அடுத்த நாள் அங்கே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். பக்கத்தில் ஒரு மலை, சரி அங்கேயும் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே போன உடனே தூங்கிட்டு இருந்த தீரன் அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே தூக்கம்லாம் கலைஞ்சிருச்சு. அவருக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அண்ணன் பையன் பெரியவன் கூட இவர் விளையாடுறாரு. அன்னைக்கு பார்த்தா நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் அமைஞ்சு போச்சு. நல்லா விளையாடினார் தீரன், நல்லா பேசி நான் காலில் ஸ்லிப்பரே போடலை. அந்த வெயில்லையும் ஒரு ஸ்லிப்பர் போடாமல் மேலே வரைக்கும் மலை மேலே வரைக்கும் போய் நல்லா என்ஜாய் பண்ணார். இந்த வாட்டி ட்ரிப்பு இவரை வச்சு தான் நாங்கள் நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம். அவர் விளையாடுற வீடியோலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்ட்டு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கால் எங்களுக்கே, நான், எங்கள் ஹஸ்பண்ட், எங்கள் அக்கா, என் தம்பி எல்லோரும் ஏறுறோம். எங்களுக்கே அவ்வளோ ஒரு சூடாக இருந்துச்சு. அவன் விளையாடினே தான் இருக்கான். வீட்டுக்கு போகலாண்டா, கிளம்புடா அப்படின்னாலும் வேணாம், இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அப்புறம் அவரும் அவங்க அண்ணனும் வச்சு 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலை பேர் சொல்ல மறந்துட்டேன். இது மேலூருக்கு அடுத்து இந்த கீழளவு ஊர் இருக்குங்கள, அந்த கிராமத்துக்கு முன்னாடி ஸ்டாப்பிங்லேயே வரும். இந்த இடம் பஞ்சபாண்டவர் மலை அப்படின்ட்டு போர்டு வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு ஒரு விளையாடிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லோரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் பேக்கில். அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அந்த இடத்துக்கு போனோன்னுமே ஒரு நல்ல ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.